எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச நினைக்கிறேன். ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு புதிய கோணத்தில் மது. ஏன்னா இப்போ வர வர மது குடிப்போடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மதுனால வரக்கூடிய இஷ்யூஸும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. அதனால அதை பற்றி நான் பேச நினைக்கிறேன். குறிப்பாக மதுனால வரக்கூடிய மன ரீதியான சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், சில சிரமங்கள், சில நோய்கள் பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். எஸ், நம்பர் 1 சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, தன்னால பேசுவாங்க. ஏன்னா நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் வரா பேசிக்காரு, சம்மந்தம் இல்லாம பேசுறாரு, ஏதோ மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான சில அறிகுறிகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, ஆனா யாரோ இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க. அவங்களோட பேச இந்த வரான் அந்த வரான் என்னை ஏதோ செய்ய போறான், என்னை ஏதோ ஃபாலோ பண்றான், ஏதோ என்னை செய்யறதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை வாட்ச் பண்றாங்க, என்னை ஃபாலோ பண்றாங்க, இந்த போலீஸ்காரங்க வராங்க அப்படின்னு சந்தேகமாக ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவது சிலருக்கு இருக்கும். குத்த வரான் அப்படியா இப்படியாங்கிற மாதிரிலாம் ஒரு சில நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அப்படிலாம் யாருமே இல்லை, நான் பக்கத்துல தானே இருக்கிறோம், நாங்களாம் இருக்கோமே, என்ன நான் சொல்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க என்கிற மாதிரியான சந்தேக உணர்வுகள். சில பேருக்கு அந்த சந்தேகம் மனைவி மீது சந்தேகமாக வெளிப்படுதல். மனைவி மீது மட்டும் வெளிப்படும். யார்கிட்டயோ பேசுறா, யாரோ வந்துட்டு போறாங்க, ஏதோ ஒரு தொடர்பு வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரியான மனைவி மேல ஒரு சந்தேகம் வரும். அதுலயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மது நாடி வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி இருந்தால், ஒரு தாம்பத்திய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால், இன்னும் மனைவி மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தினுடைய அளவு சற்று கூட வந்துருங்க. இது சில பேருக்கு நான் சொல்றதெல்லாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக வெளிப்படும். கோபமா இருப்பாங்க, அமைதியா இருக்க மாதிரி இருக்கும், தண்ணி வச்சா பயங்கர கோபமா பேசுவாங்க. நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோப உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது. சில நேரம் அந்த கோபத்தினுடைய உச்சமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை உடைக்கிறது, வைக்கிறது, சண்டை போடுறது, அடிதடி வரைக்கும் போறது, இது மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு வெளிப்படுகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மன பயமாக இருக்கும். ஐயோ நமக்கு ஏதோ ஆக போகுது, நம்ம இறந்துருவோமோ, நமக்கு நோய் வந்துடுமோ, ஏதோ நமக்கு செய்ய போகுது என்கிற மாதிரியான பய உணர்வுகள் இருக்கு. இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ என்கிற பயம். அடுத்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கவலை, மனசுல கவலையா இருக்கும், அலரும் போல தோணும், அழுகை வரும். என்ன ரீசனே தெரியாது, ஆனா அழுகை வருது, கவலைப்படுறோம். அதனுடைய உச்சம் சில பேருக்கு என்ன ஆகுது, நம்ம ஏண்டா இருக்கோம், பேசாம இறந்துட்டா என்ன என்கிற ஒரு விரக்தி நிலை. சில நேரங்களில் தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை முயற்சி வரை கூட சில பேருக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மது நாடி வரக்கூடிய மனோரீதியான மாற்றங்கள். இது எல்லாருக்கும் வரணும் வருது இல்லை, ஆனால் சில பேருக்கு இது வருது. இப்ப சமீப காலத்துல கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுகிறது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, மது குடித்தால் வரக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது மதுவை சடனா விட்டாலுமே சில பேருக்கு நான் மேல சொன்ன அறிகுறிகள்ல முக்காவாசி அறிகுறிகள் வரலாம். அதுக்கு பேரு ஆல்கஹால் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அதுல இருந்து விடுபடுத நாடி வரக்கூடிய மூளை ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது மனோ ரீதியாக இது மாதிரியான ரியாக்ஷனை வெளிப்படுத்தி கொள்ளும். ஆகவே இதெல்லாம் மது நாடி வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள். என் அன்பு மக்களே, இந்த மது நாடி தனி மனித இந்த மன ரீதியான பிரச்சனைகள் அது தன்னுடைய குடும்பத்தை பாதிக்கிறது. கணவன் மனைவி உறவுக்குள் சில சிக்கல்களை உருவாக்குறது. தன் குழந்தைகள், இந்த பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வீட்டுல இருக்கிற அப்பா குடிச்சிட்டு வராரு, அவர் அந்த குடிச்ச நாடி வரக்கூடிய மன ரீதியான வேறுபாடுகளை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் மன ரீதியான சில பிரச்சனைகள், சிரமங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை வரை கூட சில நேரங்களில் போய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற நாடி தயவுசெய்து இந்த மது அப்படிங்கிறத விட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம் தலைமுறைக்காக தன்னுடைய அறிவையும் சிந்தனையும் எண்ணத்தையும் கொடுங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி மது குடிப்பவருக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அருகில் இருக்கக்கூடிய மனநலம் சார்ந்த மருத்துவர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுக்க விருப்பம் இருக்கிறவர்கள் நிச்சயமாக அது இப்போ உள்ள நவீன அறிவியல் வளர்ச்சியில நிறைய நவீன நல்ல பக்க விளைவுகள் அதிகம் இல்லாத மருந்துகளா வந்திருக்குது. இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.